உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட காலமாக இந்த நிலத்திலே இருக்கிற அரசியல், ஆட்சி இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு புரட்சிகர சிந்தனையோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு மாபெரும் அரசியல் கிளர்ச்சியை இந்த நிலத்திலே செய்து வருகிறோம். 2016ஆம் ஆண்டு தேர்தல் களத்திற்கு வந்த நாம் தமிழர் கட்சி அதிலிருந்து தொடர்ச்சியாக சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஊரக உள்ளாட்சி, இடைத்தேர்தல் என்று எந்த தேர்தலையும் நிராகரிக்காமல் தொடர்ந்து களத்திலே நின்று முன்னேறி வருகிறது. ஒரு கட்சி முதல் தேர்தலில் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்று 1.1 விழுக்காடு வாக்குகளை தொட்டு அதற்கு பிறகு அடுத்த தேர்தலை அதே நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுமானால் அது இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே அது நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்க முடியும். நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரு கட்சி ஒன்று காணாமல் போகும். இதை ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து கரைந்து போகும். ஆனால் சற்றும் தளராது தொடர்ந்து 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 எல்லா தேர்தல்களிலும் ஒரு சிறு சோர்வுமின்றி போட்டியிட்டு 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 தனித்து நின்று 8.22 விழுக்காடுகளை 8.5 விழுக்காடு வாக்குகளை தொட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் முழு இசைவு பெற்ற, அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் அது வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்க முடியும். ஒரு முறை ஒரு செயலை செய்வதற்கு முயல்வது அது முயற்சி. அதில் தோற்ற பிறகு மறுபடி முயல்வது மறுமுயற்சி. அதில் தோற்ற பிறகு மறுபடி முயல்வது தொடர் முயற்சி. அதிலும் தோற்ற பிறகு மறுபடி முயல்வது என்பது முயற்சி செய்வது விடாமுயற்சி. அதிலும் தோற்ற பிறகு மறுபடி முயல்வது என்பது முயற்சி அல்ல, அடர்த்தியான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில்தான் 4 பொது தேர்தல்களில் தோற்ற ஒரு கட்சி, பல இடைத்தேர்தல்களில் நின்று தோற்ற ஒரு கட்சி அசைக்க முடியாத நம்பிக்கையோடு 5வது முறையும் தனித்து 234 தொகுதியிலும் களத்திலே போட்டியிடுகிறது என்றால் உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அன்பிற்குரிய பெருமக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இங்கே அரசியல் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எது அரசியல் என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமைப்பட்டு கிடக்கிற, உலகெங்கிலும் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் எல்லாம் தங்கள் உரிமைக்காக போராடி விடுதலை பெற்றார்கள். குறிப்பாக வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் அந்த நாட்டின் விடுதலைக்காக ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டி போராடி விடுதலை அடைந்தான். அது அரசியல், அந்த நாட்டின் விடுதலைக்கான அரசியல், ஒரு புரட்சிகர அரசியல். ஓசே மார்த்தியும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் சேர்ந்து கியூபா விடுதலைக்கு போராடினார்கள். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் சொந்த நாடு என்ற, என் தாய் நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்தான் சேகுவேரா. சரியானது வென்றே தீரும் என்ற நோக்கத்தை கொண்டு கியூபா விடுதலைக்கு போராடினார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற புரட்சியாளன் பிறக்கவில்லை என்றால் கியூபா அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாக இருந்திருக்கும். அவன் போராடி தன் தாய் நாட்டை விடுதலை செய்தான். அது அரசியல். அடிமை நிலையிலிருந்து தன் இனத்தை மீட்பது, காப்பது, உரிமை பெற வைப்பது என்பது அது ஒரு அரசியல், புரட்சிகர அரசியல், மாபெரும் மாறுதலுக்கான அரசியல். அடிமை நிலையிலிருந்த தன் இன மக்களை உணர்வு சூடேற்றி விசுப்பி விடுதலை பெற்றான் ஆபிரகாம் லிங்கன். அது அரசியல். மார்ட்டின் லூதர் கிங்கும் மால்கம் எக்ஸும் மகத்தான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் முன்வைத்து முழங்கினார்கள், தன் இன மக்களை எழுப்புவதற்கு, உசுப்புவதற்கு. அது அரசியல்.
கருப்பின மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற போது 27 ஆண்டுகள் கொடுஞ்சிறையில் இருந்து வாடி வெளியிலே வந்து அதே நாட்டை அதிபராக இருந்த ஆண்டான் நெல்சன் மண்டேலா. அது அந்த மண்ணின் மக்களுக்கான விடுதலைக்கான அரசியல், மகத்தான அரசியல், போற்றத்தக்க புரட்சிகர அரசியல். தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களின் உரிமைக்காக தான் கற்ற கல்வியையும் அறிவையும் பயன்படுத்தி புரட்சிகர அரசியலை முன்னெடுத்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். அது அரசியல். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தார். கோயில்களில் ஆடுகளை பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்ற எழுச்சி முழக்கத்தை முன்வைத்து தன் மக்களை உசிப்பினார், எழுப்பினார். அது அரசியல். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற பெருமக்கள் ஒரு மாபெரும் அரசியல் கிளர்ச்சியை விடுதலைக்காக முன்னெடுத்தார்கள். அது அரசியல். சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனின் பிரிக்க முடியாத உரிமை. புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்க முடியாத உரிமை என்றான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். இதே இந்த நிலத்தின் விடுதலைக்காகத்தான். செக்கிழுத்தான் நம் பாட்டன் வஉசி, அதுவும் அரசியல். சிறைப்பட்டார்கள் நம் முன்னவர்கள், அதுவும் அரசியல். தூக்கிலே தொங்கினார்கள், அதுவும் அரசியல். நோக்கம் அடிமை நிலையில் இருந்து அன்னை மண்ணை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்கிற புனித நோக்கம். ஆனால் இப்படியான அரசியல், உலகெங்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அரசியல் செய்து தங்கள் விடுதலையை பெற்றார்கள். ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக அடிமையாக வாழ்வதற்கே மக்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அரசியல் என்பது அரிசியும் பருப்பும் வேட்டியும் சேலையும் 1000ம் 500மாக சாப்பாடும் சாராயமாக மாற்றி நிற்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, அருமை உடன் பிறந்தார்களே, சாதி மதம் என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான உணர்ச்சி. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். இது எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த நாம் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற நிலைப்பாட்டை கொள்கிறோம். ஒரு நாட்டின் அரசை நிறுவுகிற அரசியலிலே சாதியும் மதமும் தான் முடிவெடுக்கும் என்றால், சாராயமும் பணமும் தான் முடிவெடுக்கும் என்றால், அந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாகத்தான் இருக்கும். பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைத்துவிடும் என்கிறார்கள். இந்த மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மத உணர்ச்சி அது எப்படி அரசியலில் கலப்பது? அதுவே எப்படி அரசியலாவது? ஒரு மதம் சார்ந்து சாதி சார்ந்து அரசியல் கட்டமைக்கப்படுமானால், அதன் பொருட்டு ஒரு அதிகாரம் நிறுவப்படுமானால் அந்த ஆட்சி யாருக்கானதாக இருக்கும்? நாட்டின் ஒட்டுமொத்த குடிகளுக்கும் பொதுமையானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுமா இயலாது. அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. ஆடு மாடு நாய் நரி கோழி குஞ்சு எல்லாவற்றுக்குமானது. தெருநாயை கூட நீ அடிக்க முடியாது, அதுக்கு விலங்குகள் காப்பகம் இருக்குது, அது கேள்விகள் வரும். மரத்தை வெட்டாதே, மரம் மண்ணின் வரம், மரம் இல்லை என்றால் மழை பெற முடியாது என்ற மரத்தை வெட்டுவதை தடுக்கிறோம். மரத்திற்கான அரசியல். மாடுகளுக்கு கோமாரி நோய் வருவது முகாமிட்டு மாடுகளை காப்பாற்றுங்கள் என்று போராடுகிறார்கள், அது மாடுகளுக்கான அரசியல். மாட்டு தீவனம், மாட்டுக்கான இறை, அது விலை உயர்வு அதிகமாகிவிட்டது, அதை குறையுங்கள் என்று வேளாண் பெருங்குடிகள் மக்கள் போராடினால் அது மாட்டுக்கான அரசியல். காடுகளில் செல்லுகிற போது பாலித்தீன் பொட்டலங்களை போட்டு விடாதீர்கள், அது வரையாடுகளும் மான்களும்
காட்டு மாடுகளும் தின்று இறந்து போகும் என்று அங்கே பலகை எழுதி வைத்தால் அது மாடுகளுக்கு, காடுகளில் இருக்க விலங்குகளுக்கான அரசியல். சிகரெட்டை பிடித்துவிட்டு தூக்கி போடாதவர்கள் காடு பற்றி எரிந்து விடும் என்று எச்சரிக்கை பலகை வைப்பது காடுகளுக்கான அரசியல். இப்படி எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே சாதியும் மதமும் தான் முதன்மையாக அரசியலை தீர்மானிக்கிற ஆற்றல்களாக இருக்கிறது. அதை தாண்டி பணம். அறிவார்ந்த பெருமக்கள், அறிவு சமூகம் இதை சிந்திக்கணும். பணத்தை முதலீடு செய்கிற போது, ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி என்று முதலீடு செய்கிற போதே அந்த இடத்தில் முதலீடு செய்பவனின் லாப தேவைதான் இருக்கும். மக்கள் சேவை செத்து போகிறது. வாக்குக்கு 2000 காசு கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய ஒருவன் வருவானா? மக்களுக்கு சேவை செய்கிறவன் எதுக்கு காசு தருகிறான்? ஒருவன் ஒரு வீட்டிற்கு திருடப் போகிறான், சுவரேறி குதிக்கிறான். அந்த வீட்டிலே ஒரு நாய் இருக்கிறது, அந்த நாய் அவனையே பார்க்கிறது, குறைக்கல. அவன் போகிறான், சுவரில் ஏறி மேலே குதிக்கிறான், அப்பவும் குறைக்கல, அப்படியே பார்த்துட்டே இருக்கு. மறுபடியும் உள்ளே போகிறான், அப்பவே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த நாய் கத்தி எழுப்பி விட்டுருமோ அல்லது கடிச்சு புருமோ என்று பயந்து அவன் கொண்டு போன ரொட்டி துண்டை எடுத்து அந்த நாய்க்கு போடுகிறான். பாய்ந்து கடித்தது. ஏன்? இவன் நம்ம முதலாளிக்கு, நம்ம எஜமானுக்கு, நம்ம வீட்டிற்கு வேண்டியவனா இருப்பானோ, விருந்தாளியா இருப்பானோ? அவனை நாம் குறைப்பது அவமானமாயிருமே, கடித்தால் அது பிரச்சனையாயிருமே, சரியாயிரா, தவறா போயிருமே என்று அது கடிக்காம இருக்குது. ஆனால் அவன் என்னைக்கு ரொட்டி துண்டை எப்போது போட்டானோ அப்ப திருட வருகிறான் என்று நினைத்து நாய் பாய்ந்து கடித்து விட்டது. இவன் உறவின நல்ல திருடன் என்று இந்த நாய்க்கு தெரிகிறது. இந்த தமிழர்களுக்கு அது தெரியவில்லை என்பதுதான் பிரச்சனை. எனக்கு தெரிந்து இந்த நாட்டில் மக்கள் தன்னெழுச்சியாக போராடியது நான் பார்த்தேன். அந்த தெருவில் காசு கொடுத்து விட்டு இந்த தெருவில் காசு கொடுக்கவில்லை என்று வீதியில் வந்து போராடியதை நான் பார்த்தேன். இதுதான் உலகத்திலே தலை சிறந்த புரட்சிகர போராட்டம் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு போராட்டத்தை செய்தார்கள். இதிலே இந்த இலவசம், இந்த வாக்குக்கு காசு, இதையெல்லாம் ஐயா இறை என்பவர்கள் ஓனாய் கத்தி என்று எழுதியிருக்கிறார். ஒரு ஓனாய் என்ன செய்கிறது? காட்டுக்குள் இருந்து அப்படியே வெளியில வந்து வீதிகளில், வீடுகள், சிற்றூர் கிராம பகுதிகளுக்கு வந்து கோழியை பிடித்து தின்னு வருது. இது தினம் கோழி எப்படி தின்னுட்டு போயிருதே அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ஒரு கத்தியை, கூர்மையான கத்தியை ஒரு இதில் கட்டி இப்படி வைத்து அதில் கோழி ரத்தத்தை தடவி விட்டு விடுறார்கள். இந்த ரத்த வாடைக்கு அந்த ஓனாய் வந்து இந்த கத்தியை அப்படி நக்குது. அப்படி நக்கும் போது நாக்கு அறுபட்டு ரத்தம் கொட்டுது. அப்ப ரத்தம் வர வர மேலும் 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 சுவைத்து சுவைத்து நக்குது. தன் ரத்தத்தையே தெரியாது சுவைச்சு சுவைச்சு சத்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியா மொத்த ரத்தம் சிந்தி செத்து போகுது. அப்படிதான் என் மக்கள் இந்த ஓனாய் கத்தி மாதிரி இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு, அது உங்க ரத்தம் தான், அது உங்க காசு தான். 5000 ரூபாய் என்றால் 6800 கோடி இழக்கிறது அரசு. அரசு காசிலே ஒரு கட்சி தனக்கான வாக்கை உறுதி செய்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. பீகாரிலே நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா அவர்களும் ஒரு கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு அவங்க மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஒரே நாளில் வங்கியில் போட்டாங்க. இப்போ அது ஒரு புது முறை வந்திருக்கு. எங்கே தான் வங்கி கணக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. அதிர்ச்சி ஆயிருது. என் தம்பி ஐகோ என்னிடத்துல சொன்னா, அண்ணா இது கேட்குது, என்ன மாமா அம்மா போட்டிருக்காரா 5000 திடீர்னு வந்திருக்கு, நான் செலவுக்கு எதை போட்டிருக்காரு, யாருங்க போட்டிருப்பா 5000ன்னு. அப்புறம் தொலைக்காட்சியில் பார்த்தா தான் அரசு போட்டிருக்கு, அப்பா ஸ்டாலின் போட்டிருக்காருன்னு தெரிய வருது. அவர் தான் தெரிய வருது. வங்கி முழுக்க கட்டுப்பாடு ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதில் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு காசு போயிருக்கு. ஒரே நாளில் இவ்வளவு 5000 ரூபா 5000 ரூபாய் இத்தனை கணக்கு இல்லை, இவ்வளவு வங்கி கணக்கு இல்லை,
போடப்படுவது தெரியாம இருந்திருக்குமா? தெரியுது, அனுமதிக்குது. ஏன்? எல்லாம் கூட்டு திருடர்கள், கூட்டு கொள்ளையர்கள். அவரு மொத்தமா 10,000 கொடுத்தாரு. இவர் பொங்கலுக்கு 3,000, இப்ப ஒரு 5,000. அதுவும் கோடை விடுமுறைக்கு. ஏன்னா இந்த ஆண்டு தான் கோடை வருது. இதுக்கு முன்னாடிலாம் கோடை கிடையாது, நோ சம்மர், இப்பதான் வருது. அதுக்கு ஒரு 5,000, இப்ப 8,000 ஆயிடுச்சா? இப்போ வாக்குக்கு 2,000, அப்ப 10. அவர் மொத்தமா போட்டாரு, இவர் 3 தவணையா கொடுக்கிறார். இங்கே அரசியல், கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அதான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. அது கட்சி அரசியல் என்ன? ஒரு கட்சி தேர்தல் என்று வென்ற பிறகு கட்சியை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்பட்டு ஆட்சியை சிறப்பாக செய்யுமானால் அது மக்கள் அரசியல். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப திரும்ப கட்சிக்கு என்று நிதி, கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் என்று கட்சி நிதி என்று புரட்டி கொண்டு தேர்ச்சி கொண்டு அடுத்த தேர்தலையே கவனம் பண்ணுவது. தேர்தலில் எப்படி வாக்கு வாங்கலாம்? மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் மகளிர் வாக்கு, கல்லூரிக்கு போற பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் என்று 1000 கொடுத்தா அந்த பெண்களின் வாக்கை வாங்கிவிடலாம். கல்லூரிக்கு போற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், தம்பிகள், அவர்களுக்கு ஒரு 1000 போட்டால், தமிழ் மகன் என்று போட்டால் அது ஒரு 1000, அந்த பிள்ளைகளின் வாக்கை வாங்கிவிடலாம். இதையே கவனத்தில் எடுக்கிற போது இது தேர்தல் அரசியலாகிறது, மக்கள் அரசியல் இல்லை. படிக்க போகும்போது தம்பி தங்கைக்கு 1000, படித்து முடித்து விட்டவர் 1000 இல்லை. அப்புறம் என்ன பண்றது? பிச்சை எடுக்க வேண்டியதான். அப்ப இங்க மக்கள் அரசியல் எது? படித்து முடித்தவுடன் அவன் அதே வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மக்கள் அரசியல். இப்ப நாம் செய்ய வந்திருப்பது கட்சி அரசியலும் அல்ல, தேர்தல் அரசியலும் அல்ல, மக்கள் அரசியல். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். இப்ப சேவை அரசியல், செயல் அரசியல் இவர்கள் செய்வதே இல்லை. 100 ரூபாயை கொடுத்து விட்டு 200 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள். இப்ப இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்ப பன்னெடுங்காலமாக இந்த நிலத்திலே உலகின் முதல் மொழி தமிழ், ஒவ்வொரு தேசியனத்தின் முகம், முகவரி, உயிர், கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், வரலாறு, அரசியல் எல்லாம் மொழியிலிருந்துதான் பிறக்கிறது. என் உடன் பிறந்தவனே, அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது. மொழி சிதைந்து அழியுமானால் ஒரு இனம் சிதைந்து அழியும். பிரபாகரன் மகன், தமிழ்தாயின் மகன், சத்தியம் செய்து சொல்கிறேன், உண்மையை உறக்கச் சொல்கிறேன், என் இனம் செத்து போனது, இறந்து போனது. எப்படி? அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள் போல நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள் இல்லை. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தோம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு பிரிந்தோம், பிளந்தோம், சிதைந்தோம். தமிழோடு சமஸ்கிருதத்தோடு மேலும் 90 விழுக்காட்டிற்கு மேலாக 99 விழுக்காடு ஆங்கிலம் கலந்தோம். எவர் நாக்கிலும் தமிழ் இல்லை, நாட்டிலும் தமிழ் இல்லை, ஏட்டிலும் தமிழ் இல்லை, எங்கும் தமிழ் இல்லை. உங்கள் சந்தேகம் இருந்தா இங்க பாருங்க, பஜாஜ் இருக்கா? அங்க பாருங்க, ஸ்ரீ மருது பஜாஜ் இருக்கா? ஸ்ரீ மருதர் பஜாஜ், அப்படியே தமிழ் எழுதுவான். இவர்களுடைய இருமொழி கொள்கை என்ன? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவது, ஆங்கிலத்தை தமிழில் எழுதுவது இருமொழி கொள்கை. இப்போ இல்லாட்டி எப்போ, அது எப்படி எழுதுவான்? IPPO, இப்போ இல்லாட்டி அப்படி எழுதுவான். நீ படிக்கும்போது இப்போ இல்லாட்டி எப்போ, தமிழ் உச்சரிப்பு தமிழ், எழுத்து ஆங்கிலம், தமிங்கிலம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்ப இது என்ன ஆயிருச்சு? செத்துப்போன என் தாய்மொழியை மீட்க, காக்க, மீட்டு உருவாக்கம் செய்ய ஒரு புரட்சிகர அரசியல் தேவைப்படுது. அதான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. அப்ப தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி மலர வேண்டும்.
தமிழர். இப்ப இவர் தமிழர் இல்லையா? உங்க ஐயா எடப்பாடி தமிழர் இல்ல, தமிழர் ஆழ்வார். தமிழராக ஆழ்வாரா? தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழர் நிலத்திற்காகவும் தமிழர் நலத்திற்காகவும் ஆழ்வாரா? அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்ல தம்பி, பால் போல ஒன்று. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாசம் கூட 6 மாசம் தமிழ் மீட்சி படை என்று உருவாக்கப்படும். எல்லா கடைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் துண்டறிக்கை அங்க அனுப்பப்படும். இதை மாத்தி எழுதி வச்சிருந்து, இல்லைன்னா என்ன பண்ணோம்? அரசே மாத்தி எழுதிரும். எழுதிட்டு என்ன பண்ணோம்? மாசம் மாசம் கட்டியிருக்கு காசைன்றோம். இல்லைன்னா என்ன பண்ண? உரிமத்தை நீக்கிட்டு கடையை பூட்டு போட்டு போயிடும். ஏண்டா தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? எப்படி இருக்கு? நீ வார, நான் வந்து உட்கார்ந்தோன்னா அவனே மாத்தி மாத்தி எழுதிடுவான். நாங்களே வெளியிடுவோம். இதுக்கு இது சொல், இதுக்கு இது சொல், இதுக்கு இது எழுத்து, இதுக்கு இந்த வாக்கியம், இது இப்படி எழுதிரு முறையா எழுதிருப்பா. இல்லைன்னா இடத்த காலி பண்ணிருப்பா. ஏன்? இது தமிழ்நாடு, தூய தமிழன் நாடு. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ, எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். நீ என்ன வேணாலும் கற்றுட்டு வா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன். பெற்ற தாயை அடையாளம் தெரியவில்லை என்றால் நீ நினைவிழந்தவன், பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டவன். நீ அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வி எழுந்துவிட்டால் நீ சரியாயிருவ. அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாயிரும்? ஒவ்வொருத்தனும் பேசுறதை தொலைக்காட்சியிலேயோ அல்லது திரைப்படத்திலேயோ பாரு, ஒரு வார்த்தைங்க ரொம்ப 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 தேங்க்ஸ்ன்றான். நன்றி கட்ட ஒரு கூட்டமடாது. நல்ல தமிழ் சொல்லெடுத்து நன்றி என்று சொல்ல வராத ஒரு நன்றி கட்ட கூட்டமடா. ஒழிக்கணும்டா. நம்ம வந்து இங்க ஒன்னிலிருந்து ஆரம்பிக்கல, ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் அழிச்சு கிழிச்சு வேற நாடு. என் தம்பி புரட்டா சூரி சொல்ற மாதிரி அது அழிங்க. முதல்ல இருந்து வாங்க. மறுபடியும் ஆனாவிலிருந்து அகர முதல என்று ஆனாவிலிருந்து எழுதுறோம்டா. வேற நாடு. என்ன நாடு? தூய தமிழன் நாடு. அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் ஆண்ட நிலத்திலே அறம், மானம், வீரம் எல்லாம் உயிரென போற்றுகிற ஒரு புனித நாடு படைக்கும். படிக்க, கல்வி, பார்க்க, வேலை, குடிக்க நீர், எரிக்க மின்சாரம், நடக்க பாதை எல்லாம். பசி என்ற சொல்ல இந்த நாட்டில் இருக்கிறது. பசி என்ற சொல்லு கேட்கக்கூடாது, ஒழிச்சிடும். அதான் சொல்றேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழர் ஆட்சியிலே கூட்டணி போக மாட்டியா? கூட்டணி அவனுக்கு பிரச்சனை என்ன? இவன் மட்டும் சுத்தி தர்றானே, எந்த கூட்டத்திலும் சேர மாட்டானே, இவன் மட்டும் தனியா சுத்தி தர்றானே, கண்ணை உறுத்துது. திமுக கூட்டம் சொல்லுது, பிஜேபி வரவிட்டப்படாது, பிஜேபியை வரவிட்டப்படாது. அதனால அதிமுக கூட கூட்டணி வென்றப்படாது. அதிமுக ஐயோ திமுக ஆட்சியை வரவே விட்டப்படாது, ஒழிச்சு போடணும். யார் சரி கிடையாது, இவன் இது சரி கிடையாது, நாங்க ரெண்டும் சரி கிடையாது, ரெண்டையும் ஒழிச்சு போடணும். புரியுதா? மாற்று என்றால் என் உடன் பிறந்தவனே, என் தம்பிகளே, தங்கைகளே, மாற்று என்றால் எதிலிருந்து மாற்று? எந்த கட்சி அரசியல் ஆட்சியில் இருந்து மாற்று? திமுகவுக்கு அதிமுக எப்படி மாற்று? காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா மாற்று, பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் எப்படி மாற்று? எதிலிருந்து மாற்று? மதிப்புமிக்க பெருமக்களே, இந்த கட்சிகளுக்கு கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. திமுக வீழ்த்திடணும். அப்புறம் இந்த பிசாசை வீழ்த்தி பேயை உட்கார வைப்பது, இந்த பேயை வீழ்த்தி அடுத்த 5 ஆண்டு இந்த பிசாசை உட்கார வைப்பது. நாங்கள் இந்த பேயை வீழ்த்தி இங்கே ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும். இதுதான் நம்மளுடையது. திரும்ப திரும்ப சொல்கிறார் பெருமகனார் நபிகள் அவர்கள்,
தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான். அந்த நன்மை இங்கே யார்? இங்கே யார் அந்த நன்மை? நெருப்பை வைத்தபடி அனுப்பி நீர் எங்கே? அந்த நீர்தான் தமிழ் தேசிய அரசியல் நீர். கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூடி கொலை பண்ணிட்டா கொலை சரியாயிருமா? எப்படி கூட்டணி வைக்காம எப்படிங்க ஜெயிக்கிறது அப்படின்னு பொறுத்திருந்து பாரு எப்படி ஜெயிக்கிறோம்னு. அது ஒரு இது வச்சிருக்காங்க. கூட்டணி இல்லாம வெல்ல முடியாது, ஒன்னால முடியாது. அரசியல் விடுதலை என்று தொடங்கப்பட்டது இந்த இயக்கங்கள் எல்லாம். அரசியல் விடுதலை. பிறகு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது. எந்த பக்கம் சீட்டும் நோட்டும் அதிகமா இருக்கு வெளிப்படையா பேரம் பேசுறான். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பேசிட்டு இருக்கான். இந்த காங்கிரஸ் இந்த டிஎம்கே பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி ஆட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனாலே பாரு, நீங்க வா. நீ பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா? எப்படி நீ பிஜேபி எதிர்ப்பிலை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கிய அயோக்கியன் இந்த காங்கிரஸ். என் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே, உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்கக்காரன் கையெழுத்தா இருக்கும். இந்த நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனால் அது காங்கிரஸ்காரன் கையெழுத்தா இருக்கும். எனக்கு ஒரு கொலை இருக்கு, என் இனத்திற்கு ஒரு வன்மம் இருக்கு, பகை இருக்கு. ஏன்? உன்னுடைய 3 கையெழுத்தில் என் தேசிய இனத்தின் தலையெழுத்தை மாற்றி விட்டாய். லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ கையெழுத்திலே எங்களுடைய மலையக மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை குடியுரிமையற்ற நாடற்ற மக்களாக நள்ளிரவில் இறக்கி விட்டாய் வீதியில். நாங்கள் எல்லோரும் அங்கு இருந்திருந்தால் எங்கள் எண்ணிக்கை வலுவாக இருந்திருக்கும். குடியுரிமையை குடடா என்று சொல்லாமல் இரவோடரவாக நாடு கடத்தி இங்கே இறக்கி விட்டு போய்விட்டாய். அங்க இருந்த தேயிலை தோட்டத்தில் இங்க வந்து தேயிலை தோட்டத்தில் இறக்கி விட்டாய். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அதே சினிமாவை கையெழுத்தில் தான் தோன்றித்தனமாக என்னுடைய சொந்த நிலத்தை, வெள்ளக்காரங்களத்தில் கூட அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, என் பாட்டனுடைய சொந்த சொத்து கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டேன். என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டுச்சு. கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் எல்லை தாண்டி வாரேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பாப்பியே 2 படகுல என் கொடியை கட்டிட்டு என் பிள்ளைய போயிட்டான், பதறிட்டான். ஒரே மாதிரி உடைய போட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அந்த கச்சத்தீவை சுத்தி வந்தவன் சீமான்ங்கிறான். சீமா இல்லடா அவன் போல். அப்ப நான் வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தனா நாடு நிலைமை என்னன்னு வார் நீ எப்படி இருக்கும் பாத்துக்க, நீயே வச்சுக்கன்றான். அதுக்கப்புறம் ஐயா ராஜீவ் அவர்கள், ஐயா ராஜீவ் காந்தி அவர்களும் ஜெயவர்த்தனை அவர்களும் போட்ட கையெழுத்து. அந்த கையெழுத்து தான் வழிந்து திணித்தது எங்களுக்குள்ளே. அதை என் தலைவன் ஏற்க மறுக்க, நீ அமைதிப்படை என்கிற ஒரு அநீதி படையை, அழிப்பு படையை, பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்கிற பீப்புள் கில்லிங் போர்ஸ் அனுப்பி என் மக்களை கொன்னு குவிச்சிட்ட. அதிலிருந்துதான் என் இனத்தின் வரலாறே மாறுது. 3 இல்லை. கல்வியை மாநில உரிமையிலிருந்து மாநில உரிமை கல்வி அதை எடுத்துட்டு போன பெருமக்கள் யார்? காங்கிரஸ். எடுத்துட்டு போகும்போது வேடிக்கை பார்த்திருந்த இந்த திமுக, இந்த கும்மி அடிக்கிறாங்க, இதே கூட்டம் தான். இவர்கள் தான் மாநில உரிமையை பேசுவார்கள். எடுத்து கொண்டு போவனிடத்திலே கொடுத்த இவர்கள் மாநில உரிமை பேசுவார்கள். தர மறுப்பவனுடைய கூட்டணி வைப்பார்கள். எதுக்கு இவனை பிடிச்சு கட்டி தொங்குற? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ். அதுக்காகவா 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மகன் நான். என் இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம், ஒரு சுதந்திர தனித்தமிழீழ தாயகம். அதை அடைகிற ஒரு புனித கனவிலே
50,000 பேருக்கு மேலே போராடி செத்திருக்கும் அந்த தாயக கனவை நசுக்கி நாசமாக்கிய கட்சி ஆட்சி காங்கிரஸ். அதுக்காகத்தானே இந்த நிலத்தில் இருக்கிற நச்சு திட்டங்கள், ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேன், ஈத்தேன் எல்லாவற்றையும் நட்டது யார்? அதே காங்கிரஸ் கட்சி ஆட்சி. அனுமதித்ததார்? இந்த திராவிட கட்சிகள், 2 கட்சிகள். இவர்களுக்கு தெரியாம அணு உலை வந்து நட்டு போயிட்டானா? முதல்ல அணு உலை எங்க வந்தது? கேரளாவுக்கு. காங்கிரஸ் தான், அதே கம்யூனிஸ்ட் தான், 2 கட்சி தான் இங்க மாறி மாறி. அவர்கள் அனுமதிக்கல. ஏன்? ஏன்? அவன் நிலத்தை அவன் ஆள்றான், அதனால அவன் ஆள விடலை. என்ன, நான் வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம், எடுத்துட்டு போட்டான். அப்படியே நகர்த்தி வந்து என் ஊர்ல இடிந்த கரையில் வச்சுட்டான். ஏன்? அவன் எங்க அவன் வரக்கூடாதுன்னு எதிர்த்தவன் இங்கே வையுங்கிறான். யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். ஏன்? அவனுக்கு மானம் இருக்கு, எனக்கு அது இல்லை. உண்மையிலேயே மான ரோசம், சூடு சொரணை, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம், நல்ல ரத்தம் ஓடுது, மான தமிழச்சி மாறின நம்ம எல்லாம் பால் குடிச்சிருக்கோம்னா ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் ஒரு சீட்டு உனக்கு கிடையாதுறான்னு தோக்கடிக்கணும். காவிரியில தண்ணி உரிய நீரை கொடுக்கவில்லை என்றால் ஒரு இடம் பேரம் பேசிருக்கா, நீ 30 வாங்கு, 40 வாங்கு, அத்தனையும் போங்கு, ஊதுரண்டா உனக்கு சங்கு, வாடா வாடா வாடா. டேய், இது ஆண் பெண்ணுலடா, அவ்வளவு புலிடா, வீர புலிகளடா. சீருடை அணியாத, துவக்கி ஏந்தாத மக்கள் ராணுவ படையடா. 234 பேரும் படைடா, வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ். பேசி தப்பிச்சு பாடுறா. விவாதத்தில் போய் பங்கேற்கவே கூடாதுன்னு ஓடி போற கூட்டம் நடாது. எந்த கொம்பாதி கொம்பம் வந்தாலும் மோதுவோம்டா. ஏன் இப்ப ஒண்ணு செய்யுங்களா, இப்ப என் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த நியூஸ் 24/7 அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி கூப்பிடுது. அது மாதிரி இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேரையும் நிறுத்து. ஒரு பொது அமெரிக்கா மாதிரி ட்ரம்ப் கிளாரி முடிஞ்ச சொல்லி அதோட முடிஞ்சிடும். ஒரு தடவை ஏற்பாடு பண்ணாங்க, சீமான் வாராருன்னு நிகழ்ச்சி ரத்தாயிட்டு. ஆமா, அது நான் வர்றேன்னு தான் சொன்னேன். மாநாட்டுக்கு முன்னாடி 19ஆம் தேதி வந்துடுறேன்னா திடீர்னு இல்லைங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நீங்க மட்டும்தாங்க வரணும் அப்படின்னு. நான் தான் வருவேன், வேற யாரும் வருவா? ஆமா, ஒரே அவ்வளவுதான். எப்படி கதை? எப்படி அப்படி போய் பேச விடு 10 நிமிஷம். நீங்க வந்தா என்ன செய்வீர்கள்? நாங்கள் வந்தால் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் பஸ் பாஸ், நீங்க வந்தா, நாங்க வந்தால் உரிமை தொகை, நான் வந்தா கருணை தொகை. பெரிய கர்ண பரமாத்மா, கர்ண மகாராசா, கருணை தொகை, குருணை தொகை. ஏய், அதாவது என்ன போய் ஆத்தால பெண் தாத்தா பாட்டி என்னவா பண்ணாங்களோ இந்த கர்மங்கள்ட்ட நாங்க மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வீதியில இருந்து கத்தி சாய வேண்டியது. என்னமா ஒண்ணு எந்தையாவது பண்ணிடணும்டா அப்படின்னு தான் வெறியில் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாறுதலுக்கான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல நமக்கு இலக்கு, ஆட்சி முறை மாற்றம். திமுகவை வீழ்த்தி அதிமுகவை, அதிமுகவை வீழ்த்தி திமுகவை ஆட்சியாள வைப்பதல்ல, ஆட்சி முறையவே மாற்றணும், இந்த அடிப்படையவே தகர்க்கணும். இந்த நாட்டிலே வாக்குக்கு ₹1 காசு கொடுக்காது 36 லட்சம் வாக்கை வாங்கின ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் ஒரே ஒரு கட்சி தான்டா பெரிய கட்சி, அது நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி? எத்தனை ஆயிரம் பேரையும் நீ எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. தனித்து நில், தனித்துவத்தோட நில், உயர்ந்த தத்துவத்தோடு நில். ஒருத்தரை வாங்க சொல்றா, ஒரு வாக்க வாங்க சொல்லு. இல்ல ஐயா ஸ்டாலின் தொகுதியில காசு கொடுக்க கூடாது, ஐயா எடப்பாடி தொகுதியில காசு கொடுக்க கூடாது, வாங்க சொல்லு பாப்போம். அவங்க வீட்டிலேயே காசு வாங்காம போடுவாங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு. 6 லட்சம் பேர் கூடியிருக்கான் மாநாட்டில். 2.25 லட்சம் நாற்காலி போட்ட ஒரே கட்சி மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். அதுக்கு பிறகு இந்த கரையில் 1 லட்சம், இந்த கரையில் 1 லட்சம், அங்கேயே 4.5 லட்சம் பேர் வந்துட்டான்.
இதே மாதிரி மாநாட்டு திடலை விட வெளியில அதே மாதிரி கூட்டம் 6.5 லட்சம் 7 லட்சம் பேர் கூட்டிட்டான். ஒரு சத்தம், ஒரு கூச்சல். ஏன் பிரபாகரன் என்ற பெரும் மறவனின் படையிடாது. அதிகபட்சமா கத்திருந்தா என் பிள்ளைகள் அந்த ஓரத்தில் திரும்பி பார்த்தேன். அது கேரளாவிலிருந்து வந்தவங்களாம். அண்ணா ஐ லவ் யூ, அண்ணா ஐ லவ் யூ, அது மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தான். ஒரு சத்தம், தண்ணியை போடுறது, சலம்புறது, சிகரெட்டை பிடிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது, நாற்காலியை உடைக்கிறது. அந்த நாற்காலி போட்டவர் சொல்றாரு, ஒரு நாற்காலி உடையலைங்க. துறைகிட்ட சொல்லிருக்காங்க, என்னங்க உங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாங்களே அடிக்கிருப்போம்ங்க, இப்படி அடுக்கி வச்சுட்டு எங்களுக்கு 2 வேலையாகி போச்சு. என்ன வேலையாகி போச்சு? கேரளாவிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், கரூர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எல்லா நாற்காலியும் ஒன்னா அடிக்கிட்டாங்க. இப்ப நாங்க அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஒழுக்கம், ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளடா. எந்த கூட்டத்தில், எந்த மாநாட்டிலே காவல்துறை நாற்காலியை போட்டு கை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கு? சொல்லுங்க, எந்த மாநாட்டில் இருந்திருக்கு? இதுல இருந்து என் அன்னை தமிழ் சமூக மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் ஒன்றை அறியணும். இத்தனை லட்சம் பேர் கூடிய மாநாட்டை இவ்வளவு ஒழுங்காக, நேர்த்தியாக, சீராக நடத்துகிறான் சீமான் என்றால், இந்த நாட்டை அவன் கையிலே கொடுத்தால் எப்படி ஆட்சியை செய்வான் என்று அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும்.